இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். என்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆஹா கல்யாணம் சீரியலில் இப்போ எடுத்தோன்னா உண்மையை சொல்லு அப்படின்னு ராஜலட்சுமி திருப்பி கேட்குறாங்க. எதனால அவள்கிட்ட பாசமாக நடந்துக்கிறேன், எப்படி உன் பொண்டாட்டிகிட்ட நீ பாசமாக இருக்கலாம், பொண்டாட்டிகிட்ட சிரிச்சு பேசலாம் அப்படின்னு கேட்குறாங்க. எம்மா சாமி சை அப்படின்னு இருந்துச்சு நமக்கு. அதுவே அந்த சமயத்தை டக்குன்னு சூர்யா என்ன சொல்கிறார் அப்படின்னா யோசிக்கிறார். அப்படியே மைண்ட்லாம் இதை யோசிச்சு தாத்தாவுடைய நிலைமை இப்போ சொன்னால் அம்மாவுக்கு இப்போயே தெரிஞ்சிடும், குடும்பத்துக்கு தெரிய வரக்கூடாது, தாத்தா தெரிய வரக்கூடாதுன்னு நினச்சிருக்காரு, எல்லாரும் பயந்துருவாங்க, அப்செட் ஆகிடுவாங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அதனால இப்போ என்ன பண்ணுறாருன்னா அது ஒரு காரணத்தால். ஆனால் என்ன காரணம்னு சொல்ல முடியாது. ஆனால் உங்களுக்கு ஒன்று சொல்லலாம், என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க, ஆனால் நான் அவளை என்றைக்குமே நான் ஏற்றுக்க போகிறதில்ல அப்படிங்கிறாங்க. யாரை அப்படின்னு கேட்டால் மகாவை ஏற்றுக்கவே போகிறதில்ல, இதெல்லாம் நடிப்பு தான் அப்படிங்கிற மாதிரி. நமக்கு ஒன்றுமே புரியலன்னு வச்சுங்க. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் நடந்துகிட்டு இருக்கும் போதே இப்போ எகிரி குதிச்சு இடத்த காலி பண்ணி நேராக பிரபா அந்த கிரவுண்டுக்கு போக அங்கே விஜய் இதெல்லாம் வேணாம், சொல்கிறத கேளு, இந்த பிரச்சனை வேணானாலும் அவன் கேட்கவே மாட்டேன் அப்படின்னு ஒத்த காலில் நின்று அந்த ஆளுங்களோட சண்டை போட்டு அங்கே இருக்கவங்களை அடித்து எங்கள் கிரவுண்டு நீங்கள் எப்படா விளாட்லான்னு சொல்லி எப்பா இது என்ன கதைன்னு நமக்கு அதுவும் புரியலன்னு வச்சுங்க. அதில் இவங்களை பிரபாவை காப்பாற்ற விஜயோட தலையில் அடிபடுறது. அவரை வீட்டுக்கு கொண்டு கட்டெல்லாம் இவங்க போட்டுவிட்டு சரி பண்ணுறாங்க. எதுக்கு இவன் மேலே மட்டும் இவ்வளோ அக்கறையாக இருக்க, கட்டெல்லாம் போட்டுவிட்ற, அதுவே சரியாகவும் சொல்லி விழ வேண்டியதான, ரத்தம் ஒழுக அப்படின்னு கோடீஸ்வரி கேட்குறாங்க. அது நமக்கு ஒன்றும் அதுவும் புரியலை. இந்த கதையில் பல விஷயங்கள் புரிய மாட்டேங்குது. யாருங்க இந்த மாதிரிலாம் இருக்கா, என்னங்க கதை இது அப்படிங்கிற மாதிரி ஆகிடுது. அப்பப்போ உடனே அவங்க எல்லாம் அதை மாற்றி அதை பற்றி கேட்டுட்டு இருக்க பிரபா மனசில் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அனாமிகாட்ட ஃபோன்லாம் பேசுகிறாங்கன்னா ரெஸ்ட் எடுங்கிறாங்க. ஆனால் எதுக்கு நமக்கு ஒரு மாதிரி இப்போ வருத்தமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது அப்படின்னு காதல் இப்போ தான் யோசிக்கிறாங்க. இதுக்கு நடுவில் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா தாத்தாவை எங்கேயாச்சும் அப்ராட் கூப்பிட்டு போயாவது ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அவருடைய கேஸ் ஃபைல்ஸ் எல்லாம் ஃபைலில் இதில் ஆஃபீஸில் லாக் ஆகிருக்கு, அதை எடுத்து நம்ம வேறு டாக்டர்ஸ்ட்டு கன்சல்ட் பண்ணி வேறு என்ன பண்ணலாம் ட்ரீட்மெண்ட்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. பாட்டி அங்கே வந்தபோது பாட்டிக்கு தெரியாத மாதிரி பேசி சமாளிச்சிடுறாங்க பிஸ்னஸ் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு நடுவில் இவங்களுக்கு ஒரு சூர்யாவுக்கு ஒரு கால் வருது. கால் வந்தோன்னா அதை எடுத்து மகா பார்க்கும்பொழுது உடனே அவர் கிட்டக்கு என் ஃபோனை எப்படின்னு எடுக்கலாம், என்ன வேவ் பார்க்குறியா அப்படி இப்படின்னு கோவமாக கத்துறாரு. திடீர்னு பாசமாக பேசுறீங்க, திடீர்னு பைத்தியம் மாதிரி பேசுறீங்க, பைத்தியமாயா நீ அப்படின்னு கோவம் அவங்க கிளம்பி போக உடனே அவங்க பின்னாடியே போய் அவர் சரி பண்ணலாம் அப்படின்னு வேற போகிறாரு. நடக்கிறதெல்லாம் பார்த்தா நமக்கு ஒரு மாதிரி அனாயிங் அப்படின்னு வாதை அடிக்கணும்னு சொல்கிற மாதிரி இருக்கும். எரிச்சலாக தான் இருக்குது அந்த கதையில். இது வரைக்கும் ஏதாச்சும் மாறி வித்தியாசமாக நல்லா போச்சு, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது? இல்லை ஒருவேளை எனக்கு தான் அப்படி தோணுது, உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அந்த கதைங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம்.